கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்றின்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக உக்ரானத்துவம் குறித்தும் உக்ரானத்துவம் உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். நேற்றைய தினத்தை நாம் பார்த்தோம், கணக்கொப்பி வைக்கிறவனாக உக்ரானக்காரர் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிறோம், உக்ரானக்காரர் பகிர்ந்து கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். அது சரியாய் பகிர்ந்து கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 4:10 சொல்கிறது, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். ஆமென். இப்ப நம்ம எப்படி இருக்கணுமா? நல்ல உக்ரானக்காரர், அதாவது பகிர்ந்து அளிக்கிற நல்ல உக்ரானக்காரர் போல நம்ம இருக்க வேண்டும். ஆமென். ஆகவே ஆண்டவர் என்னத்தை விரும்புகிறார் என்றால், ஒரு உக்ரானக்காரன் அவன் எல்லாவற்றிலும் அவன் சரியா நேர்த்தியா செவ்வையா இருப்பான். பகிர்ந்து கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, உண்மையா இருக்கிறதுல இருந்தாலும் சரி, கணக்கொப்பி வைக்கிறதுல இருந்தாலும் சரி, உண்மையா இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல உக்ரானக்காரனுக்குரிய ஒரு நல்ல என்ன சொல்றது, நல்ல ஒரு பிரதிபலிப்புன்னு சொல்ல முடியும். ஆகவே அவனுடைய பிரதிபலிப்பு அதில் தான் நாங்கள் பார்க்குறோம். அவன் எல்லாவற்றிலும் நேர்த்தியானவனாக இருக்க வேண்டும். ஏனென்றா அதுதான் வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. கலாத்தியர் 6:6 எங்களுக்கு சொல்லுகிறத பார்க்கும் பொழுது, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவுள். பார்த்தீங்கன்னா, உபதேசிக்கிற நமக்கு என்ன நன்மைகள் உண்டாயிருக்கோ அதை என்ன செய்யணும்? நம்ம பகிர்ந்து கொடுக்கறதுல சரியா இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக வழியில நாம் என்ன செய்கிறோம்? பகிர்ந்து கொடுக்கறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. நம்ம பகிர்ந்து கொடுக்கறதுக்கு பதிலாக நமக்கு அதிகமாகவும் மற்றவர்களுக்கு அதில் குறைவாகவும் நம்ம கொடுக்கிறோம். ஆனால் பகிர்ந்து கொடுக்கிறது என்பது எல்லா விதத்திலும் கர்த்தர் நம்மளை அதை விரும்புகிறார். நம்ம அதில் எல்லா விதத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும். சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கிறது என்றால் எல்லாருக்கும் சமமாய் கொடுக்கிறது. அந்த காரியம் மிக முக்கியம். ஏண்டா ரோமர் 12:8 சொல்லுகிறது, புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். இப்போ பாருங்க, பகிர்ந்து கொடுக்கிறோம் எப்படி கொடுக்கணும்? வஞ்சனை இல்லாமல் கொடுக்கணும். இன்றைக்கு நம்ம எப்படி கொடுக்கிறோம் என்பதை குறித்து சற்று சிந்திக்க அழைக்கப்படும். ஏனென்றா அப்போஸ்தலர் 2:45 சொல்லுகிறது, காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகள் எல்லோரும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்போ சிலர் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு தேவையானதுக்கு தக்கதாக அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் தங்களுக்கு சேர்த்துக்கொள்ளவில்லை. அப்போ சில 4:35 பார்க்கிறோம், அப்போ சிலருடைய பாதத்தில் வைத்தார்கள், அவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருக்கவில்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பகிர்ந்து கொடுக்கிற நல்ல இருதயமுடையவனாய் உக்ரானக்காரன் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மளுக்கு கர்த்தர் நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்பு, நம்ம இன்றைக்கு எந்த விதத்தில் பகிர்ந்து கொடுக்கறதுல நாங்கள் உண்மையாக இருக்கிறோம். பகிர்ந்து அவனுடைய தேவைக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஒருவனுக்கும் ஒரு குறைவும் இருக்கவில்லை. இன்றைக்கு நம்ம எந்த விதத்தில் இருக்கிறோம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய கையில் கலந்திருக்கிற பொறுப்புக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பின்படி நம்ம பகிர்ந்து கொடுக்கறதுல எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? வஞ்சனை இல்லாமல், எங்களுக்கென்று சேர்த்து வைக்காமல், எங்களோட குடும்பம் எங்களோட சொந்தக்காரன் இல்லாமல் நம்ம வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ சிலர் அதை செய்தார்கள். வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுத்ததுனால அங்கே ஒரு பெரிய ஒரு சமத்துவம், ஒரு எல்லாரும் ஒரு ஏற்றத்தாழ்வில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை செய்வார். God bless you all.